Hi friends, வணக்கம் and welcome to Chittiya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஓட்ஸ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஈஸியா செஞ்சிரலாம். நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம ஓட்ஸ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். ஓட்ஸ் ஆம்லெட் செய்யிறதுக்காக 1/2 கப் ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இத ஒரு பவுல்ல சேர்த்துறலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையான முட்டையை நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே 3 முட்டையை உடைச்சி பவுலில் சேர்த்து வச்சுருக்கேங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டையை நல்லா கலந்துட்டேங்க. இப்போ இதை ஓட்ஸில் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கேரட் ஒன்று கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏற்கனவே பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கோம், அதனால் 2 பச்சை மிளகாய் போதும். வேணும்னா நீங்கள் கூட ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டைக்கு மட்டும்தான் முதல்ல உப்பு சேர்த்தோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துடலாம். தவாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டுடலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும், எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓட்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.